வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் இந்த டங்ஸ்டன் அரியாப்பட்டி விஷயத்துக்கு போயிருந்தார் சொன்னோம் இல்லையா? இப்போது அந்த விவசாயி இவன் முதல்ல அதுக்கு ஒப்புதல் கொடுக்கும்போது எல்லாம் அந்த டெண்டர் முடியும் போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரில. இப்போ பிரச்சனை வரனையும் இவர் சரி வேண்டாம் அப்படின்ட்டு இதை கையில் எடுத்து அண்ணாமலையை முடிச்சிடலாம். இது எதுக்கு லாய்க்கு இல்லாத காசு பார்க்க தான் பார்ப்பான் அப்படின்ட்டு போய் பேசிட்டு வந்துட்டார். பத்திரிகையாளர் சந்திச்சிட்டாரு. நாளைக்கு நல்ல செய்தி வரும்ட்டார். மோடி அதை விட்டுருங்க, அது 4000 சில்லரை ஏக்கர் 1000 சில்லரை டு 4000 சில்லரை ஏக்கர் காப்பாற்றின மாதிரி ஆகும் அந்த கிராமத்தில். அங்கே போய் கிராமத்தில் பேசி அவங்களையும் டெல்லிக்கு போய் இவரும் போய் கன்சர்ன் மினிஸ்டர் முடித்து அந்த மேட்ரை முடிச்சு விட்டு சால்வ் பண்ணிட்டார். நாளைக்கு அது நல்ல செய்தி வரும்னு சொல்லிட்டார் இன்றைக்கி. இது இருக்கட்டும். இது இப்போது இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இத்தனை நடக்கும்போது மணிப்பூர் இங்கே படிக்க வர்றாங்க. தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம்னு கவர்னர் எப்படி சொல்கிறாரு? அவர் திமுகவுக்கு என்டோஸ் பண்ணுறாரா? சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அவர் இவங்க சில நேரத்தில் கைக்கூலி மாதிரி ஆகிறாரா, இல்லை அவர் ஏதோ பொதுவாக சொன்னாரா, அது ஒன்றும் தெரில. இந்த மாதிரி படிக்க வர்றதுக்காக சொன்னாரா? பார்டர்லாம் பூரா அது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஆயுதங்கள் பலவித இதுக்காக தானே, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த கவர்னர். ஆனால் இப்போ எப்படி இது சொன்னார், எந்த கண்டென்ட்டில் சொன்னாருன்னு தெரியல. பாதுகாப்பான மாநிலங்கிறாரு. ஆனால் இங்கே அப்படி இவங்க இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கான்றது கேள்விக்குறி தான். உங்களுக்கே விட்றேன் அதை. சரி, இப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைதான திமுக அனுதாபின்னு சொல்லப்படுற உண்மையாக திமுகவே ஆளா, அது வேறு விஷயம். ஞானசேகரன் நெருங்கிய நட்பில் இருந்த போலீஸாரிடம் சிறப்பு இந்த 3 ஐபிஎஸ் அதிகாரி போட்டுருந்தாங்க இல்லையா, விசாரித்து வர்றாங்க. இவங்க கடைசியில் இந்த மாண்புமிகர்லாம் யாருன்னு பார்க்க போக இப்போ இதில் போலீஸ் தரப்புலையும் சம்மந்தப்பட்ட மாதிரி ட்ராக் போகுதா அப்படின்னு இப்போ பார்க்க வேண்டியது. அப்படி பார்த்தால் போலீஸ் தரப்புக்கு யார் இருக்கா? மந்திரி ஸ்டாலின் தான். எப்படி போனாலும் இடிக்குது, முன்ன போனாலும் இடிக்கும், பின்ன போனாலும் இடிக்கும். அந்த பக்கம் கட்சிக்காரன், இந்த பக்கம் போகணும். சரி, சென்னை கிண்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் டிசம்பர் 23 நடந்த இந்த மாணவி பாலியல் வன்முறை கோட்டுப்புறை சேர்ந்த திமுக அனுதாபி ஞானசேகரன் சொல்லியிருக்கா சட்டசபையில், அதனால் அவர் ஏதோ போஸ்டில் தான் இருக்கிறதா கேள்வி. சரி, குற்ற சட்டத்துக்கு கீழே சிறையில் அடைக்கப்பட்டு இவரை விவகாரத்தில் வேறு நபருக்கு தொடர்பு இருக்காது விசாரிச்சுட்டு வர்றாங்க கோணத்தில். ஆனால் அந்த 3 ஐபிஎஸ் அதிகாரி அது நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க, சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. இவங்க ஞானசேகரனை காவல் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் மனு செய்த கேட்டிருந்தாங்க. நீதிமன்றமும் 7 நாள் காவல் கொடுத்ததில் சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ள சென்னை அண்ணா நகர் துணை கமிஷனர் புக்கியா ஸ்னேகப்பிரியா தலைமையான போலீஸார் ஞானசேகரை சென்னை எழும்பூர் காவலை அழை சென்று விடிய விசாரித்தாங்க. ஆனால் தனது தப்பிக்க பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஞானசேகரன் 3 வாய்ப்பு வழங்கி அந்த ஞானசேகரன் அங்கே அந்த பொண்ணுகிட்ட ஒரு வாய்ப்பு அந்த சாருடன் இருக்க வேண்டும். இது குறித்து பெல்லாசி ஞானசேகர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்த நேற்று வேறு விதமாக கொண்டு போயிட்டாங்க. அண்ணா துணை கமிஷனர் சென்று தங்கள் பாரிய பாடியில் அடித்து விசாரிச்சுடுவாங்கல்ல, எப்படி பண்ணுவோம். தன்னுடன் நெருங்கிய வட்டத்தில் இருந்த கோட்டுப்புறம் மற்றும் அபிராபுரம் போலீஸார் குறித்து தகவலை தெரிவித்துள்ளார். இப்போ அப்படி போயிடுச்சு. அபிராபுரம் காவல் நிலைய எழுத்தல் குறித்தும் சில தகவல் தெரிவித்துள்ளார். சிறப்புலகுடன் ஞானசேகர் கூட்டாளிகளாக செயல்பட்ட போலீஸார் விசாரணை துவங்கியுள்ளனர். அப்போது இதில் என்ன ஆகுது, இந்த மாண்புமிகு சாரா இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே உள்ளே இருக்க சாரா அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போகுது. ரைட்டரு அபிராபுரம் கோட்டுப்புறம், இவன் கோட்டுப்புறமாக என்பது ஞானசேகரன். அப்போ போலீஸ் சீருடையும் மற்றும் வாக்கி டாக்கி சகிதமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளம் வந்திருக்காங்க. அந்த ஞானசேகரன் குற்றவாளி சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு தெரிய வந்தது. அந்த சீருடை யாருடையது? போலீஸார் மற்றும் ஞானசேகரம் விசாரணை நடக்குது. சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ள அந்த ஆவடி துணை கமிஷனர் இவங்களாம் பார்க்குறாங்க. ஞானசேகரனும் விசாரிக்க உள்ளதாக. அப்போது இது அதில் என்ன தெரியுதுன்னா, இவன் பல காலமாக பண்ணிகிட்ருக்கான். இதில் இப்போ இந்த மந்திரி இலக்கோடதாக இப்போ யார் எந்த சாரு அது ஒரு பக்கம் இருக்க போக இவனை விசாரிக்க முடியல, விசாரிச்சதில்லை. இப்போ என்ன வருதுன்னா, இவன் அந்த வாக்கி டாக்கியோட இவன் போலீஸ் மாதிரி உள்ளே போய் அந்த சார் கூட இதுக்கு இப்படிலாம் சொல்லி இத்தனை காலம் பண்ணிகிட்ருக்கணும். அதில் இந்த மாணவி வெளியில் சொல்லியிருக்கா. அப்படி இப்போ இதில் பார்த்தா அதிகாரிகளும் இருக்கா, அரசியல்வாதி இருக்கானா, எல்லாமே இருக்குது இதில் சமாச்சாரம். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பெரிய ப்ரொஃபஸர் ஒன்றுமே வெளில வரல. இப்போது விசாரிச்சுட்டு இருக்காங்க.
இல்லை இவன் அந்த கேஸ் இந்த கேஸு மாதிரி ஏதோ என்கவுண்டர் மாதிரி பண்ணால் அது மொத்தமாக முடிஞ்சு போயிடும், சப்ஜெக்ட் சாப்டர் க்ளோஸ் ஆகிரும். அது பாதுகாத்து தான் விசாரணை எடுக்கணும். அதுதான் 3 ஐபிஎஸ் இருக்காங்க. இதில் அரசியலில் பூந்து எதுனே சொல்ல முடிய மாட்டேங்குது. இப்போ இதில் கிளியர் பிக்சர் வர முடியும். பார்ப்போம்.